கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களோட ஒரு அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தவும் ஆவியினாலே உங்களுக்கு போதிக்கவும் சித்தமாயிருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் இந்த வரப்போகிற 2025 ஆண்டிலே ஆச்சரியமும் அதிசயமுமான மகிமையும் மகத்துவமுமான வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, இந்த ஆண்டிலாவது இந்த 2025 நான் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் மாற்றம் வேண்டும், மறுமலர்ச்சி வேண்டும், வெற்றி திருப்புமுனை வேண்டும் என்று காத்திருப்பார்களே, அப்படியாய் நானும் காத்திருக்கிறேன். ஒரு மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே, என் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும், என் ரட்சிப்பின் வாழ்க்கையிலே என் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வாழ்கிற என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் வேண்டும் ஒருவேளை என்று நீங்கள் காத்துக் கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் மாற்றமே இல்லை. என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வராதா, ஒரு மறுமலர்ச்சி வராதா, ஒரு வெற்றி திருப்புமுனை வராதா என்று பல காலமாய் காத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பல காலமாய் பலரும் காத்து கொண்டிருக்கிறவர்களிலே அநேகர் ஏமாந்து போகிறார்கள். அநேகர் நினைத்தபடியே நடப்பதில்லை. மனிதன் தான் எண்ணி விரும்பியபடியே எண்ணி காத்திருந்தபடியே, ஐயா, நம்பிக்கையோடு காத்திருந்தேன், ஆனால் நடக்கவில்லை. என் வாழ்க்கையில் எத்தனையோ முறை இந்த முறையாவது, இந்த பிறந்த நாளில் இருந்தாவது, அல்லது இந்த நாளில் இருந்தாவது, இந்த வருடத்தில் இருந்தாவது என் காரியம் மாறுதலாய் முடியும், என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும் என்று காத்திருந்தவர்கள் கூட அநேகர் அதே அளவிலே எதிர்பார்த்ததை பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் நினைத்த காரியங்கள் நடக்கிறதில்லை. எல்லாம் ஒருவேளை மாயையும் சூனியமுமாய் போய் போனது போல. ஐயா, நான் எதிர்பார்த்த வகையாய் என் திருமணம் நடக்கவில்லை, என் வாழ்க்கை அமையவில்லை, என் வாழ்க்கை துணை அமையவில்லை, என் வாழ்க்கை பாதை அப்படியாய் சென்று கொண்டிருக்கவில்லை என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்த்திருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனால் நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள், ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். நீங்க யாரு, உங்க ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், உங்களுக்கென்று உங்கள் பரம தகப்பன் எழுதி தந்திருக்கிற வாக்குறுதிகள் எப்படி என்று நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களைப் போல யோசிக்க, நடக்க அல்லது அது போன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த நீங்கள் அழைக்கப்படவில்லை. நீங்கள் விசேஷித்தவர்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. இந்த உலகத்தில் நடக்கிற மனிதர்களுக்கு நடக்கிறது போலவே உங்களுக்கும் நடக்கும் என்று நினைக்காதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் புதிய சிருஷ்டி. ஐயா, நீ வேறு ஒரு உலகத்தில் இருக்கிறவர்கள். ஆவிக்குரிய உலகத்திலே தேவனால் பிறந்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய சந்ததியுமாய் இருக்கிற ஒரு மகிமையான கூட்டம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஒரு நியூ கிரியேஷன், அதாவது புதிய சிருஷ்டி. மனித சிருஷ்டிகள் போன்று, ஐயா, சாதாரண சிருஷ்டிகள் போன்று, இந்த உலகத்தில் வாழுகிற சாதாரண மனிதர்களை போன்று நீங்கள் படைக்கப்படவில்லை, தெரிந்து கொள்ளப்படவில்லை, அழைக்கப்படவில்லை. அப்படியாய் நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. நீங்கள் மறுபடியும் பிறந்ததெல்லாம் ஒரு மகிமையான மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்களுக்கு வாழ்க்கையிலே வரும், வர வேண்டும், வரும், வந்தே தீரும் என்பதற்காகவே பிறந்திருக்கிறீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சங்கீதம் 37:4-5 நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தருக்கு பிரியமாய் அவருடைய வழிகளிலே வாஞ்சையாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வழிகளை எல்லாம் நீங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்தீர்களே, ஆனால் வழிகளில் எல்லாம் அவரை முதன்மையாய் வைத்திருந்து நம்பிக்கையோட வாழுவீர்களே, ஆனால் என்ன நடக்கும்? நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பதாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளை,
பிள்ளைகளே, அவர் நிச்சயமாய் சங்கீதம் 145:19 உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார். ஐயா, அவர் உங்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பயந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே. நன்றாக கவனியுங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கும் சத்தங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் அவர் செவி கொடுத்து எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாக கவனித்தீர்களே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வாழும் பொழுது, ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் விரும்பினதெல்லாம் நீதிமான் விரும்பினது அவனுக்கு வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற பிள்ளைகளுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மர்மலர்ச்சியும் உண்டாகும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் யாருக்கு பிறந்தவர்கள், எப்படியாய்ப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்களே. ஆனால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுவார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே ஒருவேளை நீங்கள் பல்வேறு காரியங்களை தவறவிட்டவர்கள் போன்று நின்று கொண்டிருக்கலாம். பல்வேறு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சறுக்கிவிட்டது போன்ற ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஒருவேளை பல்வேறு காரியங்களிலே நினைத்து நம்பியிருந்த காரியங்களிலே ஏமாற்றப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஐயா, இந்த வருடமாவது என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வரும் என்று காத்திருந்தேன். ஆனால் அது போன்ற ஒரு சூழ்நிலையோ அறிகுறியோ காணப்படவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த வருடமாவது இருக்கிற சூழ்நிலைகள் மாறும். 2025 என் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வரும் என்று காத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி நம்பினாலும் சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே மலை போல எழும்பி காணப்படலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஏனென்றால் என் வாழ்க்கையிலே மாற்றம் வருவதற்கு ஏற்ற எந்த கூறும் காணப்படவில்லை. என் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வரும் என்பதற்கு ஏற்ற எந்த சூழ்நிலையிலும் காணப்படவில்லை என்றும் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். நன்றாக கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இந்த நாட்களிலே நீங்கள் வரப்போகிற ஒரு அதிசயமும் அற்புதமுமான மாற்றத்திற்கு தயாராக வேண்டும் என்பதற்காகவே இந்த நல்ல யோசனையை கர்த்தருடைய ஆவியானுடைய வார்த்தையில் இருந்து, தேவ வசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளில் இருந்து உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை நிச்சயமாய் கவனியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா, நன்மை நடக்கும் போல் தெரியவில்லை, நல்லது நடப்பது போல் தெரியவில்லை, வரப்போகிற ஆண்டும் எப்படி இருக்குமோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. வேதம் தான் இப்படி சொல்லுகிறது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஒருவேளை உங்களுக்கு அதற்கேற்ற அறிகுறிகள் தோன்றாமல் இருக்கலாம். அது போன்ற சிச்சுவேஷன்ஸ் ஏற்படாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள் தாறுமாறாக இருக்கலாம். ஒருவேளை இது நடக்குமா நடக்காதா, அல்லது இது உண்டாகுமா உண்டாகாதா என்ற பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் இதோ உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம், நீங்கள் நம்பி இருந்த, நீங்கள் தாகமாய் பசி தாகமாய் இருந்த காரியங்களில் எல்லாம், அல்லது தேவையோடும் தவனத்தோடும் கடனோடும் கஷ்டத்தோடும் தோல்வியோடும் காத்திருந்து வெற்றியும் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையிலே வராதா என்று காத்திருந்தீர்களே. நீங்கள் ஒன்றையும் காணவிட்டாலும், எந்த அறிகுறியும் எந்த சூழ்நிலையும் அதற்கேற்ற நல்ல சூழ்நிலையும் காணப்படாவிட்டாலும், உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம், உங்களுக்கு வேண்டியவைகள் எல்லாம், நீங்கள் நினைத்து பார்க்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஆவலாய் காத்திருக்கிற, கர்த்தர் பேரில் பற்றுதலாய் அவருடைய நாமத்தின் மேலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் வந்து கைகூடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் யார் என்பதை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். கலாத்தியர் 3:26 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள்.
இருக்கிறீர்கள். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். Glory to the Lamb of God. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்பதை முதலிலே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டாண்டர்ட் என்ன, நீங்க இருக்கிற இடம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே. ஆனால் சத்தியத்தை அறிந்த உங்களை அந்த சத்தியமே விடுதலையாக்கும். அதை அறிந்து விசுவாசிக்கிற உங்களுக்கு கூடாத காரியம் ஒன்றும் இராது. அதை அறிந்து விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்கள் விசுவாசத்தின்படியே ஆகும் என்று கர்த்தரே சொல்ல முடியும், சொல்லுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. முதலாவது நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஐயா, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சொந்த மகளாய் மகனாய் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்படி விசுவாசத்தினால் நீங்கள் தேவ பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, விசுவாசத்தினால் தேவ பிள்ளை என்று நீங்கள் நம்பி மிகுந்த நம்பிக்கைக்கு ஏதுவாய் காத்து கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குமோ, என்ன நடக்க வேண்டுமோ அவைகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று நன்றாக கவனிங்கள். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர் என்ன மேன்மையான மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்தகார இருளில் இருந்த நீங்கள் இப்பொழுது ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறீர்கள். எங்கோ பிறந்தீர்கள், எங்கோ கஷ்டப்பட்டீர்கள், எங்கோ உபத்திரவப்பட்டீர்கள், பாடுகளும் துக்கங்களும் சோதனைகளும் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றோ ஆச்சரியமான ஒளியில், ஐயா, தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய உள்ளம் கையிலே வரையப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். உங்கள் மதில்கள் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது. மாத்திரமல்ல, அவர் உங்களை உங்கள் உள்ளம் கையிலே, அவருடைய உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறதோடு அவர் உங்கள் மீது தம்முடைய கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். தேவனுடைய புத்திரராய், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் எத்தனை மேன்மை உள்ளதாய் இருக்கும் என்பதை நன்றாக கற்பனை செய்து பார்த்து தியானித்து நிச்சயமாய் அதை நம்புங்கள். அப்படியே நடக்கும். இன்னும் ரோமர் 8:14-15-16 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். அதனால் தான் இந்த அதிகாலை ஜபம், இரவு ஜபங்களிலே தேவ வார்த்தையை, சுத்தமான தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்து காத்திருக்கிறீர்கள். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிராதபடி, ஐயா, அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்திருந்து இரவும் பகலும் கடினமாய் உழைத்து 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 ஜெபிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரமில்லாதபடி அலைந்து திரியாதபடி தேவ சமூகத்திலே வந்து காத்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், என்ன ஆகுமோ, இனி நடக்குமோ நடக்காதோ, என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை, என் திருமண வாழ்க்கை என்னவாகும் என்றெல்லாம் நீங்கள் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பயந்து நடுங்குவதற்கு பயத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை கூப்பிடுகிற அற்புதமும் அதிசயமும் அழகுமான ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆதலினால் என்ன நடக்கிறது உங்க வாழ்க்கையிலே? 16ஆம் வசனத்திலே எழுதப்பட்டபடி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் தாமே உங்களுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுப்பார். மாத்திரமல்ல, உங்கள் உற்றார் உறவினர்கள், வேண்டியவர்கள், ஊரார், உலகத்தாருக்கு முன்பாக உங்களை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவரே சாட்சி கொடுப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற நாட்கள் வரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை 2020, 21, 22, 23, 24 பல வருடங்களும் மாதங்களும் உங்களை ஏமாற்றி போயிருக்கலாம்.
இன்று நம்புங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன போகிறார்களே, இதோ போகிறாரே, இதோ போகிறாளே, இவள் தேவனுடைய குமாரத்தி, இவள் தேவனுடைய குமாரன் என்று கர்த்தரே சாட்சி கொடுக்கும் அளவிற்கு உங்களை இந்த உலகத்தின் நன்மைகளினாலும் பரலோக ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழுங்கள். மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழும் பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பீர்கள். வெளிப்படுத்துதல் 21:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. முதல் வார்த்தை என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படுகிறதுனாலே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறதுனாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இன்னும் நம்பர் 3, நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கிறீர்கள், பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். ஆதலினால் எவர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் ஜெயம் கொள்ளுகிறவன், மைட்டி காட், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நானே அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள போகிற காலம் வந்திருக்கிறது. ஐயா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. அது என்ன அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம், பிள்ளைகளாய் வாழுவதற்கு அதிகாரம், பிள்ளைகளாய் நின்று ஜெயம் கொள்ளுவதற்கு அதிகாரம், பிள்ளைகளாய் நின்று வாய்ப்பு வசதிகளை, கிருபைகளை, மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுவதற்கு அதிகாரம், தேவனுடைய வீட்டில் தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்கிற மகிமையான அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஓ மைட்டி காட், உலகத்தையே இந்த விசுவாசம் ஜெயிக்கும்னா உங்களுக்கு இருக்கிற இந்த சவால்களை, கடன்களை, கஷ்டங்களை, வியாதிகளை, நஷ்டங்களில் இருந்து, தோல்விகளில் இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்குமா கொடுக்காதா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். நிச்சயமா இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தரே உங்களுக்கு ஆச்சரியமும் அதிசயமுமான மேன்மையை, மகிமையை கொடுப்பார். இன்னும் 2 கொரிந்தியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இந்த விசுவாசத்திலும் நீதியிலும் உண்மையிலும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு ஸ்டாண்டர்ட்ல நீங்க வரும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இதை நம்புங்கள். இந்த 2025 உங்களுக்கு ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியுமான ஆண்டாய் மாறும். இந்த ஆண்டு வருவதற்கு முன்பாக, இந்த ஆண்டை, புதிய ஆண்டின் புதிய நாட்களை நீங்கள் சந்திப்பதற்கு முன்பாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐயா, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல தீர்மானங்களை 1ஆம் தேதி மாத்திரமல்ல, இன்றே இப்பொழுதே நல்ல தீர்மானங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா, இந்த வருடம் இப்படியாய் போய்விட்டது, கடந்த வருடங்கள் இப்படியாய் போய்விட்டது, என் நாட்கள் எல்லாம் இப்படியாய் தாறுமாறாய் ஓடிவிட்டது, இனி நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை நன்றாக கவனித்து தேவனுடைய சமூகத்தில் நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் நீதியோடும் உத்தமத்தோடும் நில்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் அவர் கைகூடி வரச் செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, எபேசியர் 1:5-6-7 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரியமானவருக்குள், இந்த பிரியமானவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிற்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய், அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய் என்ன செய்வாரா? தம்முடைய
தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஐயா, இது அவருடைய கிருபையின் ஐஸ்வரியம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அதை நம்புங்கள். ஐயா, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாகவும் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சையாயிருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்தி தேவ பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் நீதியாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு போனது போகட்டும், நடந்தவைகள் எல்லாம் நடக்கட்டும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டபடி நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், ஓ mighty God, the chosen generation, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும், நம்பர் 1, நம்பர் 2 ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும், நம்பர் 3 பரிசுத்த ஜாதியாகவும், நம்பர் 4 அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் அந்தகாரத்திலேயும் மந்திரம் மாந்திரீகம் பில்லிசூனியங்களிலும் பாவங்கள் சாபங்கள் துக்கங்கள் துயரங்களிலும் வேதனைகள் வருத்தங்களிலும் நீங்கள் அகப்பட்டு கொண்டிருந்தது உண்மைதான். ஆனால் இன்று அவர் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை அழைத்து கொண்டு வந்தாரே, அவர் உங்களுக்கு செய்த புண்ணியங்களை மேன்மைகளை உங்களுக்கு செய்ய போகிற ஆசீர்வாதங்களை மகிமையான காரியங்களை குறித்து சாட்சியாய் அறிவிக்கிறவர்களாய் எங்கும் எங்கேயும். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே, வாழுகிற வீட்டிலே, தெருவிலே, உங்கள் சபையிலே, உங்கள் சங்கத்திலே, எங்கும் எதிலும் எப்பொழுதும் அவருடைய புண்ணியங்கள் என்னையா? உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் தேசத்திற்கும் உங்கள் நாட்டிற்கும் உங்கள் வியாபாரத்திலும் உங்கள் தொழிலிலும் உங்கள் ஊழியங்களிலும் அவர் செய்த புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதியாகவும் இருக்கிறீர்கள், இருப்பீர்கள். இதுதான் உங்களுக்கு 2025 நடக்க போகிற அற்புதமான காரியம். இதை விட்டால் வேற வழியே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எத்தனை பேர்களோ, அல்லேலூயா, அத்தனை பேர்களும் நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அங்கே இருந்து உங்களை பாதுகாத்து அழைத்து வந்து உங்களை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ராஜரீக கூட்டமாய் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களோ நிச்சயமாய் அவருடைய நன்மையும் மேன்மையும் மகிமையுமான காரியங்களிலே நிச்சயமாய் தீவிரமாய் நம்பிக்கையாயிருங்கள். தீவிரமாய் அதை நம்புங்கள், விசுவாசியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கிறவைகள் எவைகளோ அவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் நீதிமான்களாய் தேவ பிள்ளைகளாய் வாழும் பொழுது நீங்கள் விரும்பின காரியங்கள் கைகூடும். ஐயா, தேவ பிள்ளைகளுக்கு, நீதிமான்களாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மன விருப்பத்தின்படியே செய்வதற்காய் என் தேவனாகி கர்த்தர் காத்திருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாம் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் எல்லாம் உங்களுக்கு, உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் திறந்தே இருக்கிறது என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, வரப்போகிற 9ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கிற காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் வெள்ளூர் மற்றும் ஆம்பூர், பேர்ணாம்பேட்டு, திருப்பத்தூர், திருச்சி, சிவகாசி, திருநெல்வேலி, நாகர்கோயில், செட்டிக்குளம் போன்ற பகுதிகளிலே தொடர்ந்து நடைபெற போகிற அற்புதமும் அதிசயமுமான திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சிலர் இருக்கிறீர்கள். உங்களுக்கு அதிகாலையில் வருகிற, இரவு சமயங்களிலே வருகிற நம்முடைய ஜபங்களின் நோட்டிபிகேஷன், அதாவது
நமது அறிவிப்பு சரியாமல் வரவில்லை என்று கேட்கிறீர்கள், நிச்சயமாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல ஒரு நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், ஒரு மணி மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பட்டன் இருக்கும். அதுல ஒரு நீங்க ஒரு டச் பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லா செய்திகளும் உடனுக்குடன் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை அநேகருக்கு ஷேர் பண்ண செய்கிற அருமையான தேவ பிள்ளைகளை உங்களை கர்த்தர் இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீதிமான் விரும்புகிறது வந்து பலிக்கும், வந்து வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீதிமான்களின் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களின் மன விருப்பத்தின்படியே செய்து அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஐயா, உம்முடைய வார்த்தைகளுக்காக பசிதாகத்தோடு காத்திருக்கிற உம்முடைய சமூகத்திலே வந்து, தேவ சமூகத்திலே வந்து உற்சாகமாய் நம்பிக்கையோட வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் மன விருப்பத்தின்படியே என் தேவனாகி கர்த்தர் மகிமையும் மகத்துவமான காரியங்களை உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே செய்யும்படியாய், ஐயா, இந்த 2024 வரைக்கும் இருந்தது போல் அல்ல, இனி வருகிற இந்த அற்புதமான ஆண்டிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதற்கான ஒரு மகிமையான அற்புதமான அதிசயமான ரகசியத்தை உம்முடைய பிள்ளைகளோடு நீர் விளக்கினதற்காக, உம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வெறுமனே ஐயா, வெறுமனே நம்பிக்கையிலே ஊரார் சொன்ன உலகத்தார் சொன்ன வார்த்தைகளை நம்பி காத்திராதபடி, சூழ்நிலைகளை நம்பி காத்திராதபடி, ஐயா, தங்களுக்கு இருக்கிற பலங்களை, நம்பிக்கைகளை, ஆஸ்திகளை, அந்தஸ்துகளை நம்பி காத்திராதபடி, தேவன் பேரிலே பற்றுதலாய் இருந்து உண்மையே நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை நம்புகிறவர்கள், உண்மையே விசுவாசிக்கிறவர்கள், உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த வரப்போகிற ஆண்டிலே, ஓ லார்ட், வரப்போகிற நாட்களிலே மகிமையும் மகத்துவமுமான கிருபைகளை பெற்று, தேவ ஆசீர்வாதங்களை பெற்று, ஓ லார்ட், இம்மையிலும் மறுமையிலும், ஓ லார்ட், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த பரலோக மேன்மைக்காக வாழ்ந்து, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்திலே இவர்கள் வாழ்ந்து மகிமையான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் சாட்சியாய் வாழும்படியாய் என் தேவனாகி கர்த்தர், ஐயா, சோத்திரம், அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறோம் என்று நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை அறிந்தவர்களாய் மாத்திரமல்ல, அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய், ஆமென், அந்த வார்த்தையின்படி நடந்து அந்த ஈவை, அந்த மகிமையை, அந்த பரலோக கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் வாழுகிற ஞானத்தை, கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவதற்கு, ஐயா, தேவனுடைய ஆவியானால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனுடைய பிள்ளைகள் என்று வெறுமனே நம்பி ஏமாந்து போகாதபடி, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்ற நல்ல வார்த்தைகளை எல்லாம் முழுமையாய் நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளாய், முழுமையாய் விசுவாசித்து காத்திருந்து தேவ மகிமையை, தெய்வீக மகத்துவங்களை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இவர்களை தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுக்கு நீர், ஐயா, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வேண்டிய விரும்பின எல்லா காரியங்களிலும் மகிமையும் மேன்மையும் மகத்துவமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. வெறும் பேச்சில் உள்ள கிறிஸ்தவர்களாய் இல்லாதபடி, ஐயா, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே இருக்கிறது. பேச்சிலே அல்ல, நடவடிக்கையிலே, நல்ல ஞானத்திலும் புத்தி
புத்தியிலும் தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிற நடக்கையிலும் இருக்கிறது என்பதை நம்பி இவர்கள் எல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் சமாதானம் பண்ணுகிற பாக்கியசாலிகளாய் இவர்கள் குடும்பங்களிலே உற்றார் உறவுகளுக்கு தோழர்களுக்கு மத்தியிலே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் மாறும்படியாய் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் வாழ்ந்து தேவ புத்திரர்கள் எனப்படுகிறவர்களாய் இவர்கள் மாறுகிற ஞானத்தை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த உலகத்தில் வருகிற எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், இடர்பாடுகளிலும் இருந்து இவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டு ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும்படியாய். ஆமென் ஆண்டவரே. குடும்பத்திலே இருக்கிற பிரச்சனைகள், வீட்டிலே இருக்கிற பிரச்சனைகள், மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், மருமகளுக்கும் மாமியாருக்கும் இருக்கிற தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும், தகப்பனுக்கும் தாய்க்கும் இருக்கிற, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து சமாதானம் பண்ணுகிறவர்களாய், சமாதான பாதையிலே நடக்கிறவர்களாய், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இவர்கள் மாறி ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்படியே இவர்கள் வரப்போகிற ஆண்டிலே எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடியே நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரர்களாயிருப்பார்கள் என்று சொன்னது போலவே நீர் எங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்கு பிதாவாய் இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு பிதாவாய் இருந்து எங்களை குமாரரும் குமாரத்திகளுமாய் ஏற்றுக்கொண்ட கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்முடைய புகழ்ச்சிக்காக, உம்முடைய நாமத்தின் மேன்மைக்காக, பரலோக ராஜ்யத்தின் சாட்சிகளாய் இந்த பிள்ளைகள் எழும்பும்படியாய் உம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாய். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாய், உம்முடைய நாமம் பரிதூசிக்கப்படாதபடி பரிசுத்தமாகும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவே அப்பா, நீர் உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இறங்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் மாற்றுவீராக. இன்று முதல் இவர்கள் ஆமென் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் தொடங்கவும் இயேசுவே நன்றி சுவாமி. நீர் சொல்லவும் தொடங்கவும் முடிக்கவும் இருக்கிற இந்த மகிமையான காரியங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே நடத்துகிற, உம்மாலே நடத்தப்படுகிற, உம்மாலே செய்யப்படுகிற புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம். எங்கோ எதிலோ யாரிடமோ அகப்பட்டிருக்கிற இவர்கள் பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தருடைய சித்தத்தின்படியே கர்த்தர் அப்பா மகிமைப்படுத்தி விடுவித்து பாதுகாக்கும்படியாய், தேவனாகி கர்த்தருடைய சித்தத்தின்படியே இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நல்ல வேலையில் இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை லார்ட் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். நன்றாக படித்திருந்தும் நல்ல வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு என் தேவனாகி கர்த்தர் மகிமையும் மகத்துவமான வேலைகளை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லை வெளிநாட்டில் இருந்த பிறகும் எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நன்மைகள் கிடைக்கவில்லை, அந்நிய தேசத்திலே நான் பரதேசியும் திக்கற்றுவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டிலே ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், இந்த ஆண்டிலே ஒரு மகிமையும் மகத்துவமும் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய மகிமை, உம்முடைய காருண்யம், மைட்டி காட், உம்முடைய இரக்கம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும். உம்முடைய தயவு பரிபூரணமாய் வெளிப்படட்டும். தெய்வீக அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படட்டும் ராஜா. வெளிநாடு செல்வதற்கு லார்ட் விசாவுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, நல்ல வேலைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, அங்கே இருந்து கொண்டும் பல்வேறு தேசங்களிலே இருந்து கொண்டும் நல்ல வேலைகள் இல்லாதபடி காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் என் தேவனாகி கர்த்தர் ஒரு ராஜரீக மேன்மை உண்டாகும்படியாய் அவர்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. நல்ல ராஜரீக மேன்மை உண்டாகட்டும் ராஜா. இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் இவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று அறிந்து கொள்ளும்படியாய், இவர்கள் ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் அந்த ராஜரீக மேன்மை உண்டாகட்டும்.
அந்த ராஜரீக அபிஷேகம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஊற்றப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். அந்த சாமுவேல், அந்த அற்புதமான சாமுவேல் தீர்க்கதரிசியின் கரங்களில் இருந்து தாவீதின் உச்சம் தலையிலே வார்க்கப்பட்ட அந்த நல்ல அபிஷேக தைலம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் வார்க்கப்படும்படியாய் ஆமென். அந்த ராஜரீக அபிஷேகம், அந்த ராஜரீக அபிஷேகம் இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் மாறி போடும்படியாய், உபத்திரவங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய், தேவன் நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம், உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம் பயங்கரமாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகி கர்த்தர் நீண்ட நெடுங்காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகள், திருமண முறிவுக்கு பிறகு மறுவாழ்வுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோக அரசு, எங்கள் பரலோக ராஜ்யம் அமேன் ஆண்டவரே, எங்கள் பரலோக அமேன் பொக்கிஷ சாலைகள் அந்த பிள்ளைகளுக்காக திறக்கப்படும்படியாய், அநீதியாய் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள் எங்களுக்குள்ளே. அநீதியாய் சாத்தானின் தந்திரங்களினால், துர்போதனைகளினால், தேவையில்லாத சந்தேகங்களினால், தாறுமாறான எண்ணங்களினால், தாறுமாறான போக்கினால் பிரிக்கப்பட்ட வாழ்க்கையிலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, துன்பத்திலும் உபத்திரவத்திலும் தனிமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்று என் தேவனாகி கர்த்தர் ஒரு ஆறுதல் செய்யும்படியாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் இல்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே இப்பொழுதாவது என் தேவனாகி கர்த்தர் பிள்ளை பேற்றை தடுக்கிற பொல்லாத சக்திகளில் இருந்து ஒரு மாபெரும் விடுதலையை கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வியாபாரத்திலும் கையின் பிரயாசங்களிலும் வேலையிலும் பல்வேறு ஏமாற்றங்கள், தோல்விகள், கடன்களும் கஷ்டங்களுமாய் நஷ்டங்களுமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் என் தேவனாகி கர்த்தர் காரியங்களை பிசாசு நினைத்தபடி அல்ல, இவர்களை விரோதித்தவர்கள், இவர்களை தேவையில்லாமல் போட்டி போட்டவர்கள் நினைத்தபடி அல்ல, ஒரு மாறுதலான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் கொடுக்கும்படியாய், ஆசீர்வாதமும் சௌக்கியமும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்திகளை அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை கொடுப்பீராக. அநேகரை இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் அநேக தேவ பிள்ளைகளை கடந்து செல்லும்படியாய், அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், இந்த நல்ல சத்தியங்களை அறிந்து சத்தியத்தினால் எல்லா கஷ்டங்கள், நஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், வறுமைகள், நஷ்டங்கள், கடன்கள், எல்லா சூனியங்களிலும் இருந்து இவர்கள் விடுதலை அடையும்படியாய், இந்த சத்தியமே அவர்களை விடுதலையாக்கும்படியாய், தேவனுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய், தேவனுடைய வீட்டாராய் வாழ்ந்து என் அன்பு சகோதர சகோதரிகளும் உடைய குடும்பங்களும் வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடையும்படியாய் தேவ சமூகத்திலே நிற்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த காரியம், இந்த வார்த்தைகள், இந்த மகிமையான இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் கொண்டு வரும். நீங்கள் நிச்சயமாய் ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவீர்கள். வெளியே புறப்பட்டு இது போன்ற சூழ்நிலைகளில் இருந்து, சிக்கல்கள், சிரமங்களில் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று இந்த 2025 கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நன்றாக தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவது எப்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கு என்னவென்ன காரியங்கள் நடக்கும், என்ன காரியங்களிலே இருந்து நாம் விடுதலை அடைய முடியும், விடுவிக்கப்பட முடியும் என்ற விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். விசேஷமாக இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலும் தொடக்க நாட்களிலும் வருகிற இந்த சீரியஸான செய்திகளை தவறவிட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மேன்மைப்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.